முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். இளைஞன் ஒருவன் வயதான தன் தந்தையை தெருத்திண்ணையில் உட்கார வைத்து ஒரு சட்டியை கொடுத்து தினமும் அதில் சோறு போட்டு அவருக்கு உண்ணக் கொடுத்தான். தன் மனைவியிடமும் அவ்வாறு செய்ய சொன்னான். பல நாட்கள் இந்த வழக்கம் நடந்து வந்தது. ஒரு நாள் சோறு போட போகும்போது கிழவனிடம் அச்சட்டி இல்லை. இச்செய்தியை கணவனிடம் சொல்லுகிறாள் மனைவி. சட்டி எங்கே என்று கேட்டு அவரை திட்டி அடிக்கவும் கை ஓங்குகிறான் அவன். அப்போது அவன் பிள்ளை ஓடி வந்தப்பா, நான் தான் அந்த சட்டியை எடுத்து ஒளித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னான். ஏன் மகனே என்று தந்தை கேட்டதற்கு, உங்களுக்கு வயதானால் இது மாதிரி திண்ணையில் உட்கார வைத்து சோறு போட எனக்கு ஒரு சட்டி வேண்டாமா? அதற்காக எடுத்து பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன் என்றான். மகனுடைய சொல்லை கேட்டு தனக்கும் இப்படி நேரிடுமோ என்று தந்தை பயந்தான். தன் தந்தைக்கு தான் செய்யும் கொடுமைகளையே தன் மகன் தனக்கும் செய்வான் என்று அஞ்சினான். தன் தவறை உணர்ந்து தன் தந்தையிடம் மன்னிப்பு கேட்டு அவரை உள்ளே அழைத்து வந்தான். இக்கதை நமக்கு ஒரு உண்மையை விளங்குகின்றது. தினை விதைத்தவன் தினை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இதுதான் அந்த உண்மை. நாம் செய்கின்ற செயல்களின் பலன்களை பெரும்பாலும் இப்பிறவியிலேயே அனுபவிக்க நேரிடும் என்பதற்கு இது ஒரு சான்று.